ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் மைதா மாவு, 1/2 கப் ரவை, 1 கப் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 கப் கொத்தமல்லி, 1/2 கப்பு பன்னீர் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாப் பொடி. இந்த மிளகாப் பொடி வந்து நம்ம இஷ்டம்தான், எந்த பொடினாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், உப்பு போட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது. ஒரு அடை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி விட்டு கரைச்சிட்டு அந்த ரவை ஊறுற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கணும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஆயில் நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். நிறைய போட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் தோசை. அந்த பன்னீரும் நல்லா வேகும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பன்னீரை வந்து இந்த மாதிரி தோசையாவோ அடையாவோ செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு தோசையாக்கிட்டோன்னா பிஞ்சு வரும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு அடை நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சேலடோ ஏதோ வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு மசியல் வச்சுருக்கேன். அது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சட்னி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம்னா வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வித்தியாசமான இந்த அடையை சாப்பிட்டு பாருங்கள்.